ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு 1.078 இன்ட்டு 10 பவர் 6 லிட்டர். தொட்டியின் விட்டம் 7 மீட்டர் எனில் அதன் உயரம் காண். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த கன அளவு மதிப்பை மாத்த போறேன். ஏன்னா 1.078 இன்ட்டு 10 பவர் 6 இருக்கு. இது என்ன பண்ணலாம், முழு நம்பரா மாத்த ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஓகே பாருங்க, 1.078 இன்ட்டு 10 பவர் 6. அப்ப 10 பவர் 6 என்ன பண்ணும், 10 6 டைம் பண்ணுமா, அப்ப என்ன ஆகும், 3 4 5 6. ஓகே, இப்போ 6 0 எனக்கு வரும், அவ்வளவுதான். இது என்னது, லிட்டர். ஓகே, இப்போ இது மொத்தமா பெருக்குங்க. ஸோ பெருக்கும் என்ன ஆகும், எனக்கு 3 0 பெருக்கும் போது இது முழு நம்பரா மாறிடும். ஓகே, அப்போ 1078 இங்க ஒரு 3 0. ஸோ இது வந்து என்னது, லிட்டர். ஓகேங்களா. இன்னொரு விஷயம், 1 மீட்டர் கியூப் அப்படின்னு எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர். 1 மீட்டர் கியூப் எனக்கு எவ்வளவு வரும், 1000 லிட்டர். அப்ப இங்க எவ்வளவு இருக்கு மொத்தம் பாருங்க, எவ்வளவுக்கு, 10,78,000 லிட்டர் இருக்கு. ஸோ அப்போ 1000ஆல வகுத்தோம்னா எனக்கு என்ன மீட்டர் கியூப் கிடைக்குமா. ஸோ 1000ஆல வகுத்தா 3 0க்கு கேன்சல், அவ்வளவுதான். அப்போ 1078 மீட்டர் கியூப். ஓகேவா, அவ்வளவுதான். அப்ப கன அளவு எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 1078 மீட்டர் கியூப். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க, உயரம் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப எனக்கு கண்டுபிடிச்சது கன அளவு மதிப்பு தான் ஒரு முழு மதிப்பா வேணும். ஏன்னா விட்டம் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து பார்த்தா லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் லிட்டர். ஸோ என்ன இருக்கு சார், நம்ம ஆன்சர் பண்ணிட்டு நம்ம லிட்டரை மீட்டர் கியூப்பை கண்டுபிடிக்கிறோம். அப்போ 1078 மீட்டர் கியூப் கன அளவு. ஸோ இப்போ பாருங்க, உருளையின் கன அளவு ஃபார்ம் என்ன வரும், பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். ஓகேவா, இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 1078. ஓகே, பையோட மதிப்பு 22/7. ஆரம் மதிப்பு எனக்கு எவ்வளோ, விட்டம் 7னா ஆரம் எனக்கு எவ்வளோ, 7/2. 7/2 இன்ட்டு 7/2. உயர மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும், 1078. ஓகேங்களா. ஏன் சார் 3.5 போடலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3.5 போறதை விட 7/2 போட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். சார் நீங்க எப்பயுமே பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம் நினைக்காதீங்க. என்ன பண்ணணும், 2ஆம் வகுப்பு சொன்னா 7/2 போட்டுவாங்க. ஏன்னா அடுத்த தடவை ப்ராசஸ் நமக்கு இருக்குல்ல, அப்ப ஈஸியா உங்களுக்கு அடிப்படும், அதுக்காக தான். இப்ப பாருங்க, 2 11 2 22, 1 7 7. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், மீதி நம்ம அங்க கொண்டு போயிடலாம். அப்ப கச்சு 1078 இன்ட்டு இந்த 7 அங்கிட்டு போச்சுன்னா 2/7 இன்ட்டு 11 அங்கிட்டு போச்சுன்னா 1/11. ஓகே, இப்ப என்ன பண்ணுங்க, அடிங்க. படிங்க, 7 அடிக்கலாங்களா, 7 அடிக்கணும்னா 11 அடிப்போம். 1 11னா 11. இங்க அடிச்சோம்னா 9 11னா 99, மீதி 8 88ல 8. அடுத்து 1 7 14 7 98. அடுத்து 14 இன்ட்டு 2 எவ்வளவு வரும், 28. அப்ப உயரத்தின் மதிப்பு எவ்வளவு வரும், 28 மீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கன அளவு மதிப்பு ஆர்டிகிள் கொடுத்தனால லிட்டர்லயும் கொடுத்தனால மீட்டர் கியூப்புக்கு மாத்துறோம். ஓகே, மீட்டர் கியூப் மாத்தினதுக்கு அப்புறம் எப்பயும் போல உருளையின் கன அளவு ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம்.